சீக்கிரம் பின்னுப்பா. அட பொருடா குத்தியாயிட்ட பையல. நீங்க இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி போயிட்டு வாமா. இல்லை ஒரு மணி போட்டு வாங்கக்கா, உள்ள வாங்க. என்னக்கா இம்பிட்டு தூரம்? சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே. உட்காருங்கக்கா. நீ உட்காருமா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதே நானே வந்திருக்கேன். இருங்கக்கா, ஒரு டீ குடிச்சிட்டு பேசுவோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம்மா. உங்க வீட்டுக்கு வந்தா எப்படி எல்லாம் கவனிக்கிறீங்க? என்னால அந்த அளவுக்குலாம் முடியாது. ஏதோ ஒரு கிளாஸ் டீ, அவ்வளவுதான். என்னக்கா அப்படி பாக்குறீங்க? மனசுக்குள்ள சின்னதா ஒரு கற்பனை பண்ணி பார்த்தேன். சரியாத்தான் இருக்க. புரியலக்கா. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனது உனக்கு தெரியும்ல? தெரியுமே, நான் தான் அந்த பார்த்தனே. பணத்துக்கு எதுவும் ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மனசுக்கே நிம்மதியா இருந்துச்சு. ஆனா என்னால நிம்மதியாவே இருக்க முடியலம்மா. இப்ப அவருக்கு கெட்ட நேரமா, ஏதோ தோஷம் இருக்குதான். அடிக்கடி விபத்து நடந்து உயிருக்கே ஆபத்து வருமா. அதுக்கு பரிகாரமா சர்ப்பதோஷம் உள்ள பொண்ண அவருக்கு கல்யாணம் செஞ்சு வச்சா சரியா போயிரும்னு சித்தர் சாமி உறுதியா சொல்லிட்டாரு. என்னக்கா சொல்றீங்க? ஆமா மெய்யழகி, என் புருஷன்தான் என் உசுறு. நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் புருஷன் உசுரை காப்பாத்து. நீ இதை செஞ்சீன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம் மெய்யழகி. என்னால முடியாதுக்கா. கைய கொடுங்க மாப்ள. நான் சொல்றத கேளு மெய்யழகி. இதெல்லாம் என்னால. இப்படி அவசரப்பட்டு நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை எனக்கு தெரியல. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல. என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இதை விட எனக்கு வழியே இல்ல. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கையா? நீங்க நல்லா இருக்கணும். எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லுவேன். என் பணம், சொத்து எல்லாத்தையும் உன் பேருக்கு எழுதி வச்சிருந்த மெய்யழகி. அதுக்கெல்லாம் ஆசைப்படுறவன் நான் இல்ல. என்னைய விட்டுருங்க. எனக்கு தாலி பிச்சை கூட மெய்யழகி. என்னக்கா இது? இப்படி திடுதிப்புன்னு வந்து என் புருஷனை கட்டிக்கன்னு சொல்றீங்க? எப்படிக்கா உங்களால முடியுது? அவசரப்பட்டு சொல்லாத மெய்யழகி. நீ நல்லா வசதியா வாழலாம். எச்சி இலையில விருந்து வைக்கிற சாப்பிடுன்னு சொல்றீங்க? என்னால முடியாது. சௌந்தரவல்லி, வெளியே வாமா. முதல்ல வெளில வாமா. என்னம்மா இது? அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு பேசுறத விட்டுட்டு இங்க வந்து வாமா போலாம். கொஞ்சம் பேசி புரிய வச்சா ஒத்துக்குருவா. இது அவசரப்படுற விஷயம் இல்லைங்க. முதல்ல கார்ல ஏறு. போயிட்டு வாங்க தாயி. வண்டியார, உன் தகுதிக்கும் வசதிக்கும் அவ காலை பிடிச்சு கெஞ்சிக்கிட்டு இருக்க. சாமியார், சாதகம், சோசியம் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் நம்பணும். நீ அளவுக்கு அதிகமா நம்பிக்கிட்டு இருக்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. இல்லைங்க, எத்தனையோ விஷயத்துல சாமி சொன்ன மாதிரி சரியா நடந்திருக்கு. இந்த விஷயத்தையும் நான் அப்படித்தாங்க பாக்குறேன். சாமியார் பொய்யா, சோசியம், சாதகம் பொய்யா, அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. என் ஆயுசு பூரா என் புருஷன் என் கூடவே இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உன் மனசுக்கு சரின்னு பட்டதை செய். ஆனா இதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அவகிட்ட கெஞ்சிருதும் காலில் விழுகிறதும். என்ன மெய்யழகி, எங்க போயிட்டு வர? சந்தைக்கு போயிட்டு வரேன்க்கா. உன் தம்பிய பாத்துட்டு வாரவங்க எல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படி இருந்துகிட்டு பணக்காரமா வந்து பொண்ணு கேட்டா வேணான்னு சொல்றியாம்ல? நம்ம பேசி என்ன செய்யறது? அவ எல்லாம் அதை புரிஞ்சுக்கணும். தெரியும். பார்த்த பாரு. இங்க யாரும் சாராயம் வைக்கலையே. மறந்துருந்தேன். அதை வேற யாவப்படுத்திட்டியா? சரி, ஒரு கட்டி காசு விடு. அதுக்கு வக்கில்ல இல்ல. பணக்காரன் பார்க்கணும், போய் சொல்லு. உனக்கெல்லாம் நான் வேலை பார்க்கறாய் போச்சு. என் மாந்தண்டி வீடு இம்பிட்டு வசதியான வாழ்க்கையை வாழ்றதை விட்டுவிட்டு புடிவாதம் பிடிக்கிறாளே. வணக்கம் தாயி. வாங்கப்பா, உள்ள வாங்க. உட்காருங்கப்பா.
சரிம்மா. மேல உட்காருங்க. இல்ல இருக்கட்டும்மா. சொன்னா கேளுங்க. மேல உட்காருங்கப்பா. நான் கீழே உட்கார்றேம்மா. அட மேல உட்காருங்கன்னு சொல்றேன்லப்பா. சரிம்மா சரிம்மா. இருங்க, நான் காப்பி கொண்டு வரேன். ஆட்டுமா. எம்புட்டு சொகுசா இருக்கு. இந்தாங்கப்பா. சரிம்மா. அவ சின்ன புள்ள, அனுபவம் கம்மி. என்ன பேசணும் என்னத்தை பேசக்கூடாதுன்னு தெரியாம பேசிவிட்டாமா. சரிங்கப்பா. நீங்க பெரியவங்க, தப்பா நினைச்சுக்கிற கூடாது. நான் எப்படியாவது பேசி புரிய வச்சு இந்த கல்யாணத்தை கட்டாயம் நடத்தி வைக்கிறேன். எந்த பொண்ணுக்கும் ரெண்டாம் தரமா ஒருத்தரை கட்டிக்கன்னு சொன்னா கோவம் தான் வரும். ஏன், நானா இருந்தா கூட மெய்யலிக்கு மாதிரி கோவம் தான் பட்டிருப்பேன். என் புருஷனோட கெட்ட நேரம் நான் இதுக்கு சம்மதிக்க வேண்டியதாயிடுச்சு. நான் கும்பிடுற சாமி என்னைய கைவிடாது. கட்டிக்கிற போறவ நிலைமையில இருந்து பாக்குறத விட என் நிலைமையில இருந்து பார்க்க சொல்லுங்க, அவளுக்கு எல்லாம் புரியும். கண்டிப்பா நான் சம்மதிக்க வைக்கிறேம்மா. நீ தைரியமா இருமா. மெய்யலையிட்ட பேசி எப்படியாச்சும் அவளை சம்மதிக்க வச்சிருங்கப்பா. நான் பாத்துக்கிறேம்மா. ஆ சரிங்கப்பா. அப்ப நான் போயிட்டு வரேம்மா. கார்ல போய் இறங்கிக்கங்கப்பா. நான் நடந்தே போய்க்கிறேம்மா. எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க? கார்லயே போயிருங்கப்பா. இல்ல இல்ல, அப்பாவை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு வா. சரிங்கம்மா. நல்லது தாய். ஏலே, காரை ஒழுங்கா பார்த்து ஓட்டிட்டு போ. அப்பனுக்கு வாழ் வந்தா அடுத்த ராத்துல கொடை ஓடிப்பானா. அப்படித்தான் இருக்கு நீ பேசுறது. ஏம்மா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? அந்த வீட்டு வாசல்ல நிக்கிறது கூட நம்மளுக்கு தகுதி கிடையாது. அங்கங்கே பொண்ணுங்க சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டு கிழவனை கூட கல்யாணம் பண்ணிக்கிறாளுங்க. பணத்துக்கு என்ன கொஞ்சம் விஷயம் தானே. இதெல்லாம் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்றியா இல்ல உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்றியா? இது வரைக்கும் எத்தனையோ வேற என்னைய பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. அவங்களையெல்லாம் கட்டிக்கன்னு சொல்லி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. இப்ப ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தனை கட்டிக்கிற சொல்லி ஏன் நீ எப்படி கட்டாயப்படுத்துற? பணத்தை நீ கட்டிக்கிட்டீங்கன்னா காரு பங்களாவோட உசந்த வாழ்க்கை வாழலாமா? பணங்காசு சொத்து பத்து காரு பங்களாவோட வாழ்றதுதான் வசந்த வாழ்க்கை நீ நினைக்கிற. உழைச்சு சாப்பிடுறதும் மான மரியாதையோட வாழ்றதுதான் வசந்த வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு கிடைக்கட்டும். அது வரைக்கும் என்னைய பத்தியும் என் வாழ்க்கைய பத்தியும் நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம். மெய்யலையே, அப்போ உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். கொஞ்சமாவது யோசிச்சு பாருமா. முதல்ல அந்த பேச்சை விடு. சொல்றத கேட்க மாட்டியா? லூசு பயல, உன்னாலதான் அவ வாழ்க்கைய பாழா போச்சு. எக்கடாவது கட்டு போங்கடா. உனக்கு தான் பிடிக்கல, அப்ப முடியாதுன்னு சொல்லு. அதை நான் அன்னைக்கே சொல்லிட்டேன். எங்க அப்பன்ல இருந்து ஊர்ல இருக்க எல்லாரும் என்னமோ நான் தப்பு பண்ணிட்ட மாதிரி பாக்குற இடத்துல எல்லாம் ஏன் இப்படி பண்ணிட்டேன்னு கேட்டு கேட்டு என்னைய கொல்றாங்க தெரியுமா? பிடிக்காத ஒருத்தனை புருஷனா எப்படி ஏத்துக்கிற முடியும்? காசு பணத்துக்காக கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதா வாழ்க்கை? என் மனசை யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. நீ எதுக்கு அழுகுற? உனக்கு சரின்னு படல, இதுல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிற. நான் ஒன்னு சொல்லட்டுமா? உன் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை உடனே கல்யாணம் பண்ணிட்டு இதே ஊர்ல குடும்பம் நடத்து. அதுக்கப்புறம் உன்னை யாருனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அவங்க வழிய அவங்களே மாத்திக்கிடுவாங்க. மனசுக்கு பிடிச்சவன் யாருமே இல்லக்கா. உனக்கு தான் தெரியும்ல, மனசு மறுத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. தாரெல்லாம் வெட்டி வண்டியில ஏத்துருங்க. சரிங்க. கணக்கு வழக்கெல்லாம் ஒழுங்கா பாத்துக்கிறேன். ஐயோ பணம் வரேன். நீ நானும் பேசிட்டு இருக்கத பார்த்தா நான் என்னமோ உனக்கு சொல்லி கொடுத்தேன்னு நினைச்சு என்னை தப்பா நினைப்பேன். நாளைக்கு என் கஷ்டத்துக்கு எதுவும் உதவ மாட்டேன். நான் வரேப்பா. கும்பிட்றோம். கும்பிட்றோம். வணக்கம். என்ன மெய்யழகி தனியா இங்க உட்காந்துருக்க? தம்பி வெளில போயிருக்கேன், அதான். ஓ சரி, என்ன முடிவு பண்ணிருக்க? எந்த பொண்டாட்டியும் ரொம்ப சுலபத்துல தான் புருஷன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதிக்க மாட்டா. ஆனா இந்த விஷயத்துல என் விருப்பத்தை விட என் பொண்டாட்டி ரொம்ப பிடிவாதமா இருக்கா. அவ சந்தோஷத்துக்காகத்தான் நான் சம்மதிச்சேன். உண்மையிலேயே நீ ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலிதான். சீக்கிரமா முடிவு சொல்லு, காத்துக்கிட்டு இருக்க.
பிடிச்ச ஒருத்தனை உடனே கல்யாணம் பண்ணிட்டு இதே ஊர்ல குடும்பம் நடத்து. அதுக்கப்புறம் உன்னை யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அவங்க வழிய அவங்களே மாத்திக்குவாங்க. தேவா தேவா எந்திரா, எந்திரி, இங்க வா. நான் எல்லன கல்யாணம் பண்ணிக்கிறவா? அப்ப எல்லன் உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்டு. நம்ம 2 பேரும் போய் எல்லன் கிட்ட பேசலாமா? நான் சொன்னா எல்லாம் கேட்பான். என்னைய பத்தி உனக்கு தெரியும், உன்னைய பத்தி எனக்கு தெரியும். பார்க்க போனா நம்ம 2 பேரும் ஒரே நிலைமையில தான் இருக்கோம். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் ரொம்ப நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்தேன். கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். நீயும் நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு. ஆனா முடிவு எடுத்துட்டா மனசு மாறக்கூடாது. இது வாழ்க்கை பிரச்சனை. பயப்படாத, சொல்லு. நான் இதுக்கு எடுத்து சோறு போட்டு வளர்த்த பணக்காரமாவை காப்பாற்ற கடவுளாக பார்த்து ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கான். அதுவும் அழகான பொண்ணு. அவளே வந்து கட்டிக்கிற சொல்லி கேட்குறா. இவளை கட்டிக்கிட்டா என்ன தப்பு? நானும் நல்லா யோசிச்சிட்டேன் மையலகி. மனசுக்கு சரிந்தே தோணுது. நாம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். எதுக்காகவும் பயந்துட மாட்டேன்ல? பயப்பட மாட்டேன். எப்பன்னு சொல்லு. எப்பன்னு சொல்றேன். ஆனா அது வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம்.